ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ரின்சிஸ் கே ட்ராமா வேர்ல்டு. இன்னைக்கு எபிசோட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. அதை நான் பிளேலிஸ்ட் போட்டு சேனல்ல வச்சிருக்கேன். அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. இன்னைக்கு பிளட்டி ஃப்ளவரோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த எபிசோடு. ஹீரோவும் வக்கீலும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேத்தோட கோலும் ஒண்ண நோக்கி தான் இப்ப போகணும். அதனால என்னோட பாஸ்ட் மெடிக்கல் கியூர் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணி, அது மூலியமா மெடிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து கேட்க பாருங்க." மெடிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்னா டெமோ பண்றது. ஒருத்தர இல்னஸ வந்து அங்கேயே குணப்படுத்துற மாரி ப்ரூவ் பண்றது. உடனே இவரு கேட்கிறாரு, "அப்ப வந்து அவங்க கியூர் மெடிசின கேட்பாங்களே?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ சொல்றான், "அதுதான் எனக்கும் வேணும்." அப்படின்னு சொல்லும்போது, "இவ்ளோ நாளா கியூர நீ உன் கையிலேயே தான் வச்சுட்டு இருந்திருக்கிறியான்ட்டு?" வக்கீல் கேட்கிறாரு. அங்க கட் பண்ணி ரிப்போர்ட்டர் வந்துட்டு ஒரு ஷோவ வந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு டென்ஷன் ஆவுறாரு. நம்ம நெனச்ச மாரி எதுவுமே போக மாட்டேங்குதே! அப்டின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. போற போக்க பார்த்தா நம்ப வந்து அந்த ப்ராசிக்யூட்டர் லேடி கிட்ட தோத்துருவோமாட்ருக்கு அப்டின்னு சொல்லும்போது, அவங்கள பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்றா, தெரியும். ஆனா நான் Instagramல தான் பார்த்துருக்கேன். நேர்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாங்க." அப்டின்னு சொல்லிட்டு அவள பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. அப்ப வந்து அவங்க அப்பா வந்து மீட் பண்றாங்க. "இத்தன நாளா உன்ன பார்க்க முடியல. ஏன் என்னைய வந்து பார்க்கவே மாட்டேங்கிறேன்னு?" கேட்கும்போது, "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இங்க வந்தீங்கன்னா ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும்." அப்படின்னு சொல்றா. "இந்த கேஸ நிறுத்திரு. இல்லன்னா கம்பெனில வந்து ஜாயின் பண்ணுன்னு" சொல்ற மாரி அவங்க 2 பேத்துக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கட் பண்ணி நம்ம வக்கீல காட்டுறாங்க. அவங்க அவங்களோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் குடுத்து, "இத நீ ஒரு வெரிஃபை பண்ணுன்னு" சொல்லும்போது, "நான் வந்து ஒரு மர்டரர் கிட்ட வந்து என்னோட பொண்ண வந்து இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. அவங்க ஒரு டிவி ஷோ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அங்கிருந்து ஒரு பாஸ்ட்ல நடந்த சீன் காட்டுறாங்க. அவங்க சீஃப் கிட்ட வந்து சீஃப் ஏதோ சொல்றாரு. ஏதோ ஒரு அசெம்பிளி மேன பத்தி சொல்றாரு. ஒரு கேண்டிடேட் பத்தி, பொலிட்டிக்கல் கேண்டிடேட். இவளும் வந்துட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறா. இந்த மாரி நீங்க ஒரு டிவி ஷோ பண்ணணும். இந்த டெத் பெனால்டிய பத்தி பேசணும். ஏன்னா கடைசியா 28 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் வந்து ப்ராசிக்யூட்டரா இருக்கும்போது, ஒருத்தனுக்கு டெத் பெனால்டி குடுத்தீங்க. ஸோ நீங்களே பண்ணீங்கன்னா, உங்களோட பிரச்சாரத்துக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரையும் கன்வின்ஸ் பண்ணி டிவி ஷோ பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறா. அவரும் வந்துட்டு அந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் ஆயிடுறாரு. கன்வின்ஸ் ஆயிட்டு அந்த டிவி ஷோ தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அதுல அவரு முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி கொலைகாரனெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு டெத் பெனால்டி குடுத்தே தான் ஆகணும். இவனும் ஒரு சைக்கோ கில்லர், சீரியல் கில்லர் அப்படிலாம் சொல்லும்போது இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இத வந்துட்டு அங்க அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து லேப்டாப்ல பார்த்துட்டு, அத கொண்டு வந்து ரிப்போர்ட்டர் கிட்டயும், வக்கீல் கிட்டயும் காட்டுறா. அதுல அவரு என்ன பேசுறாருன்னா, இவன விட வந்துட்டு இவனுக்கு வாதாடுற வக்கீல் தான் ரொம்ப மோசமானவரு. அவருக்கு இப்ப ரீசென்ட்டா தான் டைவர்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவரோட குடும்பத்துல நடக்கிற விஷயத்த பார்க்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து வாதாடட்டும் அப்படின்னு அவரு சொல்றாரு. உடனே இந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டு, "அவன் என்ன பைத்தியமா? பைத்தியக்காரன் மாரி பேசுறான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த டிவி ஷோல மிச்சம் என்ன காட்டுறாங்கன்னா, இவரு வந்துட்டு இந்த கேஸ ரிசைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த பொலிட்டிக்கல் லீடர் சொல்றாரு. இதெல்லாம் இவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு, அப்படியே வந்து அந்த ஃபைலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃபைலையும். இது பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் ஆகுது. இவரு வந்துட்டு இந்த ரிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம வக்கீல சொன்னது தான் ரொம்ப வைரல் ஆயிட்டு வருது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணும், அந்த ரிப்போர்ட்டரும் வந்து அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "விடு, இது நம்ம கேஸ் எதையும் பாதிக்காதுன்னு" வக்கீல் சொல்லிடுறாரு. 2டே 2 நல்ல கமெண்ட் வந்திருக்குன்னு நம்ம ரிப்போர்ட்டர் சொல்றாரு. அங்கேருந்து கட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து அந்த பொலிட்டிக்கல் லீடரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தரு, அப்புறம் நம்ம ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அவரு கால் வருதுன்னு வெளிய போயிறாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு கேட்கிறா, "நான் உன்ன டெத் பெனால்டி ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஷோவ வந்து பண்ண சொல்லி சொன்னேன். ஆனா நீ வந்துட்டு அந்த வக்கீல பத்தி பேசியிருக்க" அப்படிங்கிறாரு.
இந்த ஆளு வந்துட்டு அந்த டிவி சேனலோட ஹெட் ஆட்ருக்கு. அவரு உடனே ரொம்ப திமிரா பேசுறாரு. "உனக்கெல்லாம் இந்த விஷயம்லாம் புரியாது. நீ வந்துட்டு இன்னும் சின்ன பொண்ணா இருக்க. அதுவும் இல்லாம பொண்ணா இருக்க." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. இப்ப வைரலா என்ன போய்க்கிட்டு இருக்குதுன்னா, அவர பத்தி அந்த லாயர பத்தி தான் போய்க்கிட்டு இருக்கே தவிர, ஹீரோவோட டெத் பெனால்டிய பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறா. அதுவும் இதுக்கு பெண்ணா இருக்கணும்ல அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே அந்த பொலிட்டிக்கல் லீடர் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்தோனே அப்படியே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க மாரி ஆக்டிங் போடுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி, அப்புறம் நம்ம வக்கீல் ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. அங்க என்ன தெரிய வருதுன்னா, இந்த மாதிரி விக்டிம்ஸ் எல்லாமே பாஸ்ட் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் வந்துட்டு வக்கீல் கிட்ட சொல்றா. இதோட வக்கீல் வந்து என்ன சொல்றாருன்னா, "அப்ப இது ஒரு நல்ல ஸ்டோரி இல்லையா?" அப்படின்னு ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லும்போது, ரிப்போர்ட்டர் வந்து முழிக்கிறாரு. "என்னடா இது? என்னமோ இன்னமும் நீங்க தத்தியா இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, ரிப்போர்ட்டருக்கு கேட்ச் ஆகுது. ஆமா, ஆமா. அப்ப வந்து இவங்க விக்டிம்ஸ் கிடையாது. கல்பிரிட்டே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ஸ்டோரின்னு சொல்லிட்டு, இத ரிப்போர்ட்டர் ஆர்டிக்கலா எழுதணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம வக்கீலு. இந்த விக்டிம்ஸ் சொல்லப்படுறாங்க 17 பேரும் வந்து கிரிமினல்ஸு. அவங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளிவிடு. ஆர்டிக்கலா போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்காக வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் பப்ளிஷ் ஆனோன 2 யூடியூபர் வந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப வந்து இவ்ளோ கேவலமானவங்கள ட்ரீட்மெண்ட்காக கொன்னது தப்பு இல்லங்கிற மாரி பேசுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறா. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்ல கேஸ் வர டைமு மறுபடியும் வெளில நின்னு டெத் பெனால்டி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம வக்கீல் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது, எவிடன்ஸ் குடுக்குற டைம்ல முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆனா இது வந்து 3 எவிடன்ஸ் என்கிட்ட புதுசா இருக்கு. இது வந்து இந்த கேஸோட இதே திசை திருப்பும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவரு சப்மிட் பண்றது என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போதே வந்து இப்படி ஒரு மெடிக்கல் இத எழுதியிருக்கிறாரு. எழுதி அத வந்து சேயும்ங்கிற ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்க்கு அத வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அவங்களும் வந்து இது பாசிபிள் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹீரோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போதே அப்படின்னு சொல்றாரு. இவரு என்ன சொல்றாருன்னா, ஒரு பையன் அவன ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒருத்தன் வந்துட்டு வெளிய சுதந்திரமா சுத்துறான். அவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காம இருக்கு. ஆனா 3 வருஷம் அவனோட லைஃப் போயிடுச்சு. அவன் வந்து இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். விக்டிமே இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்த எவிடன்ஸ சப்மிட் பண்றாரு. அந்த எவிடன்ஸ் என்னன்னா, கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் உள்ளவங்கள தான் ஹீரோ வந்து கொலை பண்ணியிருக்கான். 17 பேருமே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் உள்ளவங்க. அவங்க மர்டர், ரேப், அசால்ட், ஃப்ராட் எல்லாமே பண்ணவனுங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு, அது வந்து மர்டர் பண்ணல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாது அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தத வந்து சொல்ல வராரு. இவன்கிட்ட வந்து கியூர் மெடிசின் இருக்கு. அதுக்கான அப்ரூவலும் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சப்மிட் பண்றாரு. அந்த ஃபர்ஸ்ட்டு சீன்ல நடந்தத காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து கேட்பாரு, இந்த மாரி எங்க கியூர் மெடிசன் இன்னும் நீ வச்சுட்டு இருக்கிறன்னா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ வெறும் கைய காட்டுவான். அப்ப அப்படி ஒரு மெடிசனே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவரு கேட்டுட்டு மொறச்சு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், "என்னோட பிளட் தான். என்னோட மியூட்டேஷன் ஆன பிளட் தான் வந்துட்டு இந்த க்யூருக்கான மெடிசன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டரும், அசிஸ்டன்ட் பொண்ணும் அந்த பிளட் ரிப்போர்ட்காக காத்துட்டு இருப்பாங்க. அத வந்துட்டு வக்கீல் அவரோட எக்ஸ் ஒய்ஃப்க்கு அனுப்பிச்சு கேட்பாரு. அப்ப அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஆமா, இவனோட பிளட்ல வந்துட்டு நேச்சுரலாவே வந்து கியூர் பண்ற இது இருக்குது, எபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் கோர்ட்ல சொல்றான், இவனோட பிளட் தான். நம்ப ஹீரோவோட பிளட் தான் இந்த மெடிசினுக்கெல்லாம் காரணம்னோனே, ஹீரோயினே வந்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஜட்ஜுமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே வந்து ஹீரோ சிரிக்கிறான். இந்த ரிப்போர்ட் வந்துட்டு ஃபாரின் மெடிக்கல் சென்டர்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு சீரியல் கில்லர வந்துட்டு நல்லவனாக்க ட்ரை பண்றாரு. இந்த கேஸையே மாத்த பார்க்குறாரு அப்படின்னு சொல்றா. உடனே வந்துட்டு இந்த வக்கீல் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சரி அடுத்த நாள் ஹியரிங்க வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் எப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, "நீ என்கிட்ட நெறைய சீக்ரெட்ஸ் வச்சிருக்கல்ல, அதே மாதிரி தான்" அப்படிங்கிறாங்க. அப்புறம் வெளிய வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இந்த மெடிக்கல் டெமோல அவன் ஃபெயில் ஆயிட்டான்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, "நான் பார் கவுன்சில்லேருந்து என்னோட பதவிய ரிசைன் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு தாத்தா மாரி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி அப்புறம் ஹீரோவும், வக்கீலும் மறுபடியும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க.
உன்னோட அந்த நோட் வந்துட்டு எங்க போச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியல. போலீஸ் எடுத்திருப்பாங்க, இல்ல ப்ராசிக்யூட்டர் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அந்த நோட்ட காணவே காணோம். நீயும் அந்த ப்ராசிக்யூட்டரும் சேர்ந்து ஏதாச்சும் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னைய கொலை பண்ண பார்க்குறாங்க அவங்க. அவங்களுக்கு நான் வந்து டீல் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அப்புறம் தான் இவரு வக்கீல் சொல்றாரு, ஒருவேள அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இல்லன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம வக்கீல் சொல்றாரு. இங்கருந்து கட் பண்ணி நம்ப ஹீரோயின் வந்துட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் குடுக்குறாங்க. பிரஸ் ரிலீஸ் பண்றதுக்காக. அங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள வந்து நம்ம நம்பவே கூடாது. இப்படி எபிலிட்டீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஏமாத்திட்டு இருக்கான். இந்த கோர்ட் வந்துட்டு அவன் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க எபிலிட்டீஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஹீரோயின் சொல்றா, "உங்க வீட்ல யாராச்சும் வந்து இந்த மாரி இறந்து போயிருந்தாங்களா? நீங்களும் இத பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்களா? இல்ல அவனுக்கு தண்டனை வாங்கி குடுக்கறத பத்தி பேசுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு அங்கிருந்து போயிர்றா. அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோயின் அவளோட ஹெட் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவரு கேட்குறாரு, "இந்த மாதிரி ஏதாச்சும் உண்மையிலே க்யூர்ன்னு இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவ யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ கிட்ட பேசினது, அப்புறம் அந்த கேன்சர் பேஷண்ட் கிட்ட பேசினதெல்லாம். அதுக்கப்புறம் இவ கிளம்பி வந்துட்டு போலீஸ் ஆஃபீசர போய் மீட் பண்ண போறா. "ஏதாச்சும் உண்மையிலே எவிடன்ஸ் இருந்து நீங்க ஏதாவது பார்க்காம விட்டுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நம்ம கரெக்ட்டான ஆள தானே புடிச்சிருக்கோம்" அப்படின்னு சொல்றா. உண்மையிலே அவனுக்கு எபிலிட்டீஸ் இருந்துச்சுன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா, "எனக்கெல்லாம் தெரியாது. நான் உங்கள கழட்டி விட்டுருவேன்" அப்படின்னு சொல்றா. மறுபடியும் வந்து செக் பண்ணுங்க. ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா? உண்மையிலே அவனால கியூர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் செக் பண்ணுங்க. இல்ல அவனுக்கு யாராச்சும் கூட தொணைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்னு பாருங்கன்னு சொல்றான். உடனே ஹீரோயின வந்து ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் காட்டுறாரு. இந்த மாரி ஒரு ஆள் வந்துட்டு அவனோட அந்த வொர்க் ஷாப்லருந்து வெளிய போற மாரி. உடனே இவங்களும் கற்பனை பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அவரு அவ்ளோ செக் பண்ணணுமான்னு கேட்கும்போது, எந்த கொஸ்டினும் இல்லாம இந்த கேஸ் முடிக்கிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓகே அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம ரிப்போர்ட்டர் போட்ட அந்த ஆர்டிக்கிளுக்கு வந்துட்டு பயங்கரமான வியூஸ் போயிருக்கு. அதனால ரிப்போர்ட்டரும், அசிஸ்டன்ட்டும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. வக்கீல் வந்துட்டு அவங்க 2 பேத்துட்ட கேட்குறாரு. ஒருவேள நமக்கு முன்னாடியே அந்த ப்ராசிக்யூட்டருக்கு இவனால கியூர் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருக்குமோ? ஹீரோவும் ப்ராசிக்யூட்டரும் வந்துட்டு ஏதாச்சும் டீலிங் போட்டிருப்பாங்களோன்னு சொல்லும்போது, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றது, "இவனோட கண்டிஷன் வந்து வேற யாருக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இவன் வந்து கோமாலருந்து எந்திரிக்கும்போது, இவனோட பிளட் மியூட்டேஷன் ஆயிருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமல்லன்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து உடனே அந்த ரிப்போர்ட்ட பார்க்குறாரு. அந்த வயசான தாத்தா ஒருத்தர காமிச்சாங்கல்ல, அவருக்கு கால் பண்ணி உங்கள மீட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அங்கேருந்து கட் பண்ணி இங்க ஜெயில்ல காட்டுறாங்க. இங்க 3 பேரு ரவுடி பயலுங்க மாரி இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஹீரோவ பார்த்து கோவப்பட்டுட்டு இருக்கானுங்க. கிரிமினல்ஸ தான் கொல்லுவானோ! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஒருத்தன் வந்துட்டு நம்மள மாரி ஆட்கள தான் அவன் கொலை பண்றான் அப்படின்னு சொல்லும்போது, கோவம் வந்து அடிச்சிடுறான் ஒருத்தன். அப்புறம் நம்ப வக்கீல் வந்துட்டு ஒரு தாத்தா மாரி இருப்பார்ல, அவர பார்க்க வந்திருக்காரு. அவரு வந்து புரொஃபசராமா. அவரு தான் வந்துட்டு நம்ம ஹீரோவ வந்து கோமால இருக்கும்போது ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு. அவருகிட்ட கேட்கும்போது, அவரு வந்து இதெல்லாம் பாசிபிள்ன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் பொய் சொல்றான். இதெல்லாம் ப்ரூவே ஆகாத ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது, வக்கீல் வெளில வந்துர்றாரு. அப்ப அவரு வந்து ஒரு பிளாக் கலர் கார் நிக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு லீடு கிடைச்சிருக்காட்டுருக்கு. அத வந்து அடுத்த நாள் கோர்ட்ல வந்துட்டு சொல்றா. இந்த மாரி அந்த அவனோட பிளட்ல இருக்கிற அந்த குணப்படுத்தக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்படல. இன்னும் யாருக்குமே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ட பண்ணப்படல. ஏன்னா, இன்னும் எதையும் ப்ரூவ் பண்ணல. அவங்க விட்னஸே வந்து கரெக்ட்டா கொண்டு வந்து சப்மிட் பண்ணல. அவங்க இந்த மாரி கியூர் பண்ணிட்டான்ட்டு. அது வந்து அவளுக்கு சாதகமா போச்சு. உடனே வந்து அதுக்கப்புறம் கடைசியா வக்கீல் வந்து சொல்றாரு, "இது வந்து உண்மையா இருந்துச்சுன்னா, இத வந்து வச்சு நம்ம நெறைய பேத்த காப்பாத்தலாம். நீங்க ஏன் அந்த கோணத்துல பார்க்க மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் கடைசியா ஜட்ஜ் வந்துட்டு தீர்ப்பு இன்னொரு நாள்ல வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கும் வந்து என்ன சொல்லப் போறாங்க, என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முகமே மாறுது. அங்கிருந்து கட் பண்ணி நம்ப வக்கீலோட எக்ஸ் ஒய்ஃபையும் பொண்ணையும் காட்டுறாங்க. பொண்ணு வந்து இருக்க இருக்க ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டுருக்கு அவளோட உடம்பு. அதுக்கப்புறம் வந்து நம்ம போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தன் அவன் கூட சேர்ந்து வேலை செய்ற இன்னொருத்தன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்டர்னேட்டிவா இந்த கேஸோட முடிவ காட்டுறாங்க. அவங்க என்ன வந்து தீர்ப்பு குடுக்க போறாங்கன்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க.
ஜட்ஜஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் 17 பேரும் வந்துட்டு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் உள்ளவங்க. அதையும் நாங்க கணக்குல எடுத்துக்கிறோம். இவரு கொலை பண்ணதுக்கான காரணம் வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அவரோட மோட்டிவே நாங்க வந்து புரிஞ்சுக்கிறோம். அதையும் வந்து கணக்குல எடுத்துக்கிறோம்னு சொன்னோனே எல்லாத்தோட முகமும் மாறுது. நம்ம ப்ராசிக்யூட்டர் முகமும் மாறுது. இந்த ப்ராசிக்யூட்டரோட ஹெட்டையும் காட்டுறாங்க. அவரும் வந்து டென்ஷனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெயில்ல ஒரு ரவுடி பையன் இருப்பான்ல, அவன்கிட்ட போயிட்டு ஒரு டெத் சர்டிஃபிகேட் காட்டுறாங்க. என்னன்னா, ஹீரோ கடைசியா கொலை பண்ணவன் வந்துட்டு இந்த ரவுடியோட அண்ணனாட்டிருக்கு. அத பார்த்தோனே இவனும் கோவமாயிடுறான். மறுபடியும் இந்த கோர்ட்ல வந்துட்டு என்ன கேஸ வாசிக்கிறாங்க, கடைசியா தீர்ப்பு குடுக்கறதுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ப போலீஸ் வந்து ஒரு வீட்ட கண்டுபிடிச்சு, அந்த வீட்டுக்குள்ள போய் என்டர் ஆகி பார்த்தா, அங்க ஒருத்தன் வந்து செத்து கிடக்குறான். இவரு தேடிட்டு இருந்தவன் வந்து செத்து கிடக்குறான் அங்க. என்ன வந்துட்டு கடைசியா முடிவு சொல்றாங்கன்னா, இந்த கோர்ட் வந்துட்டு இவனுக்கு வந்து டெத் பெனால்டி குடுக்குது அப்படின்னு சொல்லவும், இவனோட முகமே மாறிடுது. நம்ப வக்கீலோட முகமும் மாறிடுது. நமக்கே ஷாக் ஆயிருச்சு. என்னடா 3வது எபிசோட்லயே வந்து டெத் பெனால்டி குடுத்துட்டாங்கன்னு முடிச்சுட்டாங்க அப்படிங்க யோசனையா இருந்துச்சு. ஹீரோயின் வேற அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறா. இந்த எபிசோட்லயே நெறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. அடுத்த எபிசோட் வந்துட்டு இதோட கதையே மாத்தும்னு நெனைக்கிறேன். இவன் ஹீரோவா, வில்லனான்னு இனிமே தான் தெரிய வரும்னு நெனைக்கிறேன். நாளைக்கே அடுத்த எபிசோட் வேணும்னா, நெக்ஸ்ட் எபிசோட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.